நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக நடந்த 4 குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஓகேங்களா. ஸோ சராசரியில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாமே எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4 கொஸ்டின் தான் இருக்குது. அந்த 4 கொஸ்டின் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. பார்க்கலாமா? பாருங்க, 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண். ஸோ 2016 கேட்ட கொஸ்டின் சராசரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை, இந்த ரெண்டையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்த மதிப்பெண், அப்படி இல்லைன்னா கூடுதல், இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இல்லையா 10, அதுக்கப்புறம் அந்த சராசரி, இதை ரெண்டையும் பெருக்கினா போதும் ஓகேங்களா. ஸோ எண்ணிக்கையையும் அதுக்கப்புறம் சராசரி கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த ரெண்டையும் அப்படியே பெருக்கினா ஆன்சர் பாருங்கள் என்ன வரும், 800ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ கூடுதல் இல்லைன்னா மொத்தம் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க, எண்ணிக்கையும் சராசரியும் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த 2 வேல்யூவை பெருக்குனீங்கனாலே ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா 7 வெப்பநிலை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆக இருந்தது அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலையை காண்க. சராசரி அப்படின்னாலே இருக்கிற எல்லா வேல்யூஸையும் கூட்டி அந்த எண்ணிக்கையை வச்சு டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, இங்க எல்லாமே தசம நம்பர்ல இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க 34.8, 38.5, 33.4, 34.7, 35.8, 32.8, அதுக்கப்புறம் 34.3 ஓகேங்களா. ஸோ அந்த புள்ளி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே கூட்டினீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எத்தனை எண்ணிக்கையில் இருக்குன்னு பாருங்கள், மொத்தமாக 7 இருக்குது, அந்த எண்ணிக்கையால் டிவைட் பண்ணால் போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை கூட்டிக்கலாம். 8, 16, 25, 29, 34, 42, 45, மீதி 4 ஓகேங்களா. ஸோ இந்த 4 கூட கூட்டணும். பாருங்கள், 4 ஒரு நாள் 4, 2 8, 3 12, 20, 23, 27, 27, 32, 34, மீதி 3 ஓகேங்களா. ஸோ 3, 6, 9, 12, 15, 18, 21, 24 ஓகேங்களா. அப்போ என்ன கிடைச்சிருக்கு, 244, அதுக்கப்புறம் 5ன்னு கிடைச்சிருக்கா. புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளிக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம கீழே புள்ளி வைக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு இந்த இடத்துல புள்ளி வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட எண்ணிக்கையால் டிவைட் பண்ணால் போதும். எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7, அவங்களே வாரத்தோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாரத்துக்கு 7 நாள் ஓகேங்களா. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணால் போதும். பாருங்கள், 7ஆல் அடித்தோம் அப்படின்னா என்ன வரும், 3 21, மீதி 3 34, 4 28, மீதி பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். அப்போ 63, 9 63. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதால நம்மளும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், அவ்வளோதான். எவ்வளவு, டிகிரி செல்சியஸ். ஸோ 34.9 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த தரவுகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதோட சராசரி கேட்டாங்க அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கூட்டிக்கோங்க ஓகேங்களா. தசம நம்பராக இருந்தாலும் சரி, முழு நம்பராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எல்லாத்தையும் அப்படியே கூட்டிக்கிட்டு அதோட எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அதால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சராசரி ஈஸியாக கிடைச்சிரும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. என சரியான சராசரி உயரம் என்ன ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது 12 மாணவர்களுக்கான சராசரி உயரம் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, 172ன்னு எழுதுறதுக்கு பதிலாக 148ன்னு ஒரு இடத்துல மாற்றி எழுதிட்டாங்க. மாற்றி எழுதுனதால 152 சென்டிமீட்டர்னு சராசரி உயரம் கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஒருவேளை கரெக்டாக எழுதிருந்தாங்க அப்படின்னா அப்போ சரியான சராசரி உயரம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் வைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ரெண்டையும் பெருக்கி இதை கூட்டி இதை கழிச்சு அதுக்கப்புறம் சராசரி கண்டுபிடிச்சும் போடலாம் ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னா, எது கரெக்டோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஓகேங்களா. தப்பாக எதை எழுதியிருக்காங்களோ அதை இதிலிருந்து கழிச்சுக்கோங்க. 148 ஓகேங்களா. ஸோ கழிச்சா என்ன வரும் பாருங்கள், 4 2 ஓகேங்களா. ஸோ 24ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக எழுதியிருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், தப்பாக எழுதியிருக்கிற வேல்யூவை அந்த ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா, அதிலிருந்து கழிச்சு எழுதிக்கணும்.
இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸில் கிடச்சிது அப்படின்னா கரெக்டாக எழுத வேண்டிய வேல்யூ இருக்கு இல்லையா, அதை விட கம்மியாக எழுதியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மைனஸில் கிடச்சிது அப்படின்னா கரெக்டாக இருக்கிற வேல்யூவை விட நம்ம வந்து அதிகமாக எழுதியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தப்பாக எழுதுனது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 24 இருக்கு இல்லையா, 24க்கு சராசரி போடணும். சராசரி எப்படி போடுவோம்? இந்த 12ஆல் டிவைட் பண்ணணும். எண்ணிக்கை இந்த இடத்துல 12. ஓகேங்களா? ஸோ 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம் வரும்? 2 டைம் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ளஸில் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த சராசரி கூட அப்படியே கூட்டிக்கணும். ஓகேங்களா? என்ன 2. ஸோ 154ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல மைனஸில் கிடச்சிருக்கு, அப்போ இந்த இடத்துல நமக்கு மைனஸில் தான் வரும். ஓகேங்களா? அப்போ மைனஸில் வந்துச்சு அப்படின்னா இதில் இருந்து நம்ம அதை கழிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸில் வந்துச்சுன்னா கூட்டணும், மைனஸில் வந்ததுன்னா கழிக்கணும். அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற கரெக்டாக இருக்க வேல்யூ. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் கரெக்டாக போட வேண்டிய வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதி மைனஸ் போட்டு நம்ம தப்பாக எழுதின வேல்யூவை கழிச்சிட்டு இந்த இடத்துல மைனஸோ ப்ளஸ்ஸோ என்ன வருதோ அதை இந்த இடத்துல எழுதிக்கணும். ஓகேங்களா? எழுதுனதுக்கு அப்புறம் இவங்க எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க, அதால் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளஸில் வந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க சராசரி கூட கூட்டிக்கணும், மைனஸில் வந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க சராசரியிலேருந்து கழிச்சிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கிரிக்கெட் வீரர் தோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷார்ட்கட்டில் நம்ம ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? அது நான் ஷார்ட்கட்டும் போடுறேன், அது போக வந்து கான்செப்ட் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக வந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஒருவேளை மாறி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குழம்பு. அதனால் நான் ஷார்ட்கட் வந்து போட்டுறேன், உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், 30 ஆட்டங்களுக்கான சராசரி 72. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆட்டம், இந்த இடத்துல சராசரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 31வது ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அது நடந்ததுக்கு அப்புறம் சராசரி 73 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா இது ரெண்டுக்கான வித்தியாசமும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு பார்க்கலாமா? 1, இது ரெண்டுக்கு 1. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா, இந்த 1 இருக்கு இல்லையா, அந்த 2 வித்தியாசமும் சேமாக இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படி கிராஸாக கூட்டிக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒன்று இது ரெண்டையும் கூட்டிக்கலாம், இல்லை இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். ரெண்டுமே சேமாக தான் ஆன்சர் வரும். பாருங்கள், 30 + 73 என்ன வரும்? 103. 31 + 72 103. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேமாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், அதுதான் ஆன்சர். 103 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை மாறி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போட வேண்டியதாக வரும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சேமாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மாறி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கான்செப்ட் வைஸ் போட்டுக்கலாம், ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், கான்செப்ட் வைஸ் எப்படி போடலாம்? 30 ஆட்டங்களுக்கான சராசரி 72. அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, என்ன வரும்? 6 7 21 0. ஓகேங்களா? ஸோ 72 × 30 போட்டோம் அப்படின்னா மொத்த ஓட்டங்கள் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 31ஐயும் 73ஐயும் பெருக்கணும். பாருங்கள், 73 31. ஃபஸ்ட்டு 3ஆல் பெருக்குங்க, என்ன வரும்? 9 21ன்னு கிடைக்கும். ஸோ 0. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் இதால் கூட்டிக்கணும். அப்போ தான் 31ஆல் பெருக்கினதுக்கு ஈக்குவல். பாருங்கள், 3 16 மீதி 1 2 2. அப்போ என்ன கிடைக்குது? 2263. ஸோ 31 ஆட்டம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து 30 ஆட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 301. ஸோ 103. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் வேறு மாதிரி வந்தாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இல்லை இந்த மாதிரி போட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த 4 கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டைம்ஸ் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ சராசரி டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து நடத்தினேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.